2 ராஜாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 - 6 முடிய. 2 ராஜா 2ஆம் அதிகாரம் 1 - 6 வரை. கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட பீகானில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உண்மை விடுகிறதில்லை என்ற கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமான தேவனே, வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமா நீர் சுகப்படுத்தும் அற்புதம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தை உம்முடையது, உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜீவ வார்த்தையின் மூலமா நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தீர்க்கதரிசியை கொண்டு உம்முடைய மனவாட்டிக்கு வேண்டிய மன்னாவை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த செய்தியை மறுபடியும் தியானிக்க நீர் கிருபை செஞ்சதுக்காக உமக்கு நன்றி சோத்திரம். நீர் பேசும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். மறுபடியும் படிங்க. கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட பில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உன்னை விடுகிறதில்லை என்ற கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியும் என்றார்கள். இங்க தேவனுடைய வார்த்தை பார்க்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அங்க தீர்க்கதரிசியுடைய செய்தியில இருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். இங்க நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பிரசங்கிக்கிறது எல்லாம் தீர்க்கதரிசியினுடைய செய்தி தான். நாம் ஏனென்றால் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவருடைய மனவாட்டிக்கு வேண்டிய எல்லா மன்னாவையும் தேவன் கொடுத்து கொண்டே வருகிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். போன வாரத்திலையும் நாம் செய்தியை பூரா நாம் தியானிக்க முடியவில்லை. இன்றைக்கு நான் அதான் சொல்லன்னு தெரியும், இந்த செய்தி சொல்லிடலாம். இதாச்சும் சரி, இதை பார்ப்போம் இன்னைக்கு. அப்போ இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அற்புதங்களுக்காக வருவாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வருவாங்க,
ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்றுக் கொள்ள மாட்டாங்க. யூதாஸ் அங்கே யூதாஸ் ஞானஸ்தானம் எடுத்தா, பிரசங்கம் பண்ணினா, அற்புதம் நடந்துச்சு. ஆனால் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெறவில்லை. இன்றைக்கு அநேக இடங்கள்ல அநேக ஊழியக்காரர்கள், அநேக ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஞானஸ்தானம் எடுப்பார்கள், கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுப்பார்கள், பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் தீர்க்கதரிசியுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள மாட்டாங்க. யூதாசும் என்ன செய்தார்? ஞானஸ்தானம் பெற்றிருந்தார், பிரசங்கமோ பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெறவில்லை. இந்த கடைசி நாளிலும் அநேக ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவன் விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் வைக்கிறார். இங்க கர்த்தர் எலியாவை சூழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போனார். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, பெத்லெகேம் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு. பெத்லெகேம் தேவனுடைய அப்பத்தின் வீடு, பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. அப்போ இங்க கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றால் அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை, உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்போது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளில் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலையாய் இருக்கிற உன் எஜமான உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்று சொன்னார். அப்போ இதேபோல ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள் தீர்க்கதரிசியுடைய செய்தியிலே இருக்கிறவர்களை அவர்கள் எழுதுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். இவர்கள் கள்ள தீர்க்கதரிசியின் செய்தியில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் எழுதுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். ஆனால் அன்றைக்கு அப்படிதான் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருந்தார்கள். அதே போல் இந்த கடைசி நாளிலும் பரியாசம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். பரியாசம் பண்ணக்கூடியவர்கள் இந்த கடைசி நாட்களிலும் இருப்பார்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கீழே படிங்க, 5ஆம் வசனம் வாங்க. எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். ஸ்தாபனத்தில் உள்ள பிரசங்கிமார்கள், ஸ்தாபனத்திலே உள்ள ஊழியர்கள், ஸ்தாபனத்திலே தீர்க்கதரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஸ்தாபன பிரசங்கிமார்கள் தேவனுடைய ஊழியக்காரர் எலிசாவை, உண்மையான சத்தியத்துக்குள் இருக்கிற மனவாட்டியாக எலிசாவை அங்கே பரியாசம் என்கிறார்கள். உன் கர்த்தர் உன் தலைமை யாருக்கிற உன் ஏஜமானை உன்னை விட்டு
கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள், நீங்கள் சும்மா இருந்தா போதும், நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாவன பிரசங்கிமார்கள் மனவாட்சியாகிய எலிசாவை பரியாசம் பண்ணுகிறார்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ உன்னுடைய தலைமை தேவன் எடுத்துக் கொள்ளுகிறார், நீ எங்களோடு சேர்ந்து கொள், நீ ஏன் தனிமையா இருக்க வேண்டும், நீ ஏன் தனிமையா இருக்கிறாய், நீ எங்களோடு சேர்ந்து கொள், உன்னுடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் சந்திப்போம் என்று கடைசியால தீர்க்கதரிசி மூலமா பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக சொல்லுகிறார்கள் என்று சாவன பிரசங்கிமார்கள் மனவாட்டியை பரியாசம் பண்ணுகிறார்கள். எலிசா மனவாட்டிக்கு உதாரணமா இருக்கிறான். இந்த கடைசி நாளிலும் மனவாட்டி அவ்விதமாகவே பரியாசம் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் படிக்கிற வாசனம் ரோமர் 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் அவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ன செய்யணும்? நமக்குள்ளாக இருக்கணும். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை, சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல வாங்க 45 வசனம். அந்தபடியே மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இந்த பிந்தின ஆதாம் யார்? வானத்திலிருந்து வந்தா கர்த்தர். 47வது அவிதமா சொல்லி, வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அவர் ஒருவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆயிரம்தான் யோவான் 2:19 சொன்னால் படிங்க. யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன். இது எந்த ஆலயத்தை குறித்து சொல்றாரு? அவருடைய சரீரம், தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள் என்ன செய்வேன்? எழுப்புவேன். அவர் எழுப்புவார்னு சொன்னாரா? இல்ல, எழுப்புவேன். அப்ப இவர் தான் அவர் தான் இவர். அதான் இயேசு சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அப்போ 3 நாளைக்குள் எழுப்புவேன். அப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்து. இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரத்தை
அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அப்போ அவர் நமக்குள் இருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிக்குள் வருகிறார். அவர்தான் இந்த கடைசி நாளில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி எங்கே இருந்தாலும் சரி, அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? சரியான இடத்திலே கொண்டு வருகிறார். ஏன்? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தைக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனவாட்டிக்கு சகலமும் எதுக்காக நடக்குதா? ரோமர் 8:28 படிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனவாட்டி, மனவாளனோடு அன்பு செலுத்துகிறார். யாரு? மனவாட்டி. அப்படிதாங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. மறுபடியும் படிக்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் மனவாளனிடத்தில் அன்பு கூறுகிறவர் யாரு? மனவாட்டி. அல்லேலூயா. அவரிடத்தில் மனவாளனிடத்தில் அன்பு கூறுகிற மனவாட்சியாக நமக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் எதுக்காக நடக்குதா? சகலமும் நன்மைக்குதான். ஏதோ தீமைக்கு இருக்காது. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே மனவாட்டி தான் மனவாளனிடத்தில் அன்பு கூறுவான். வேற யாரும் அன்பு கூற முடியாது. மனவாளனிடத்தில் அன்பு கூறுகிறவர் மனவாட்டி மாத்திரமே. ஒரு வேஸ்ட் வந்து மனவாளனிடத்தில் நினைச்ச முடியாது, அன்பு கூற முடியாது. மனவாட்டி ஆகிய நாம் அப்போ இந்த உலகத்துல இருக்கும் போது நம்மளுக்கு எது வந்தாலும் என்ன நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. சகலமும் நன்மைக்குதான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிக்கு எது நடந்தாலும் நன்மைக்குதான். ஏதும் தீமைக்கு கிடையாது. ஏது வந்தாலும் சரி சகலமும் நன்மைக்கே என்று நாம் சந்தோஷமா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்று தாரனை சந்தோஷமா நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ யோபு, அதனால்தான் யோபு சொல்லுகிறான், யோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாயிலிருந்து எழுதில தீமைக்கு தேவனுக்கு விரோதமா ஏதோ தீமையான வார்த்தைகள் வரவில்லை. அவரை மகிமைப்படுத்தினார். அவர் தந்ததான் எனக்கு இந்த சொத்துக்களை எல்லாத்தையும் தந்தது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். எடுத்ததா அவர்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ எது வந்தாலும் நன்மையாகவே என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். யோபு கைவிட்டு விட்டாரா? இல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவோ இழப்புகள் வந்தது. ஆனால் அவன் தேவனை விட்டு விலகல.
தேவனை உறுதியாக பற்றி பிடித்திருந்தார். ஆயிரம் சொல்றான் யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக பிரகாசிப்பேன். எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு விசுவாசத்துல உறுதியா இருந்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் விசுவாசத்தில் உறுதியா இருப்போர். எவ்வளவு இழப்புகளும் ஏற்பட்டாலும் சரி, என்ன செய்வான்? என்னுடைய வார்த்தையில உறுதியாய் நிலைத்திருப்பான். படிங்க 11வது அதே அதிகாரத்துல 11வது வசனம் 12வது வசனம். அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதவிகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஏன் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டு அவர் உதவிகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டே. அல்லேலூயா. அப்ப தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் வார்த்தையில உண்மையாக நினைத்திருப்பார்கள். இந்த காலத்தின் வெளிப்பாட்டில உறுதியாய் நினைத்திருப்பார்கள். அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1ஆம் அதிகாரம் 7வது. மானவாட்டியுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம், அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம், மனவாட்டிக்குள் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா? விலையேற பெற்றது. சாதாரணது அல்ல. எல்லாருக்கும் இந்த விசுவாசம் இருக்காது. மனவாட்டிக்குள் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா? அதிக விலையேற பெற்றது. விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மனவாட்டிக்குள் வைத்திருக்கிற விசுவாசம் சாதாரணது கிடையாது. விலையேறு வந்தது. ஆகினால் ஏது வந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஏது நடந்தாலும் சரி, தனக்கு என்ன இருந்தாலும் சரி, வார்த்தை நினைச்சுவாள் உறுதியாக நிலைத்திருப்பாள். என் மனவாட்டிக்குள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிறாரா? சாதாரண விசுவாசம் அல்ல. எப்படிப்பட்ட விசுவாசம்? விலையேறப்பட்டது. முத்துகளை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது. விலையேற பெற்ற விசுவாசம். அப்போ கழுத்துல, காத்துல, விரல்ல, கையில போடுகிற தங்கத்தை, வைரத்தை காட்டிலும், முத்தை காட்டிலும் மனவாட்டிக்குள் இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது. அதை தான் காத்து கொள்ள வேண்டும். விலையேற பெற்ற விசுவாசம். அப்ப கன மகிமை, புகழ், கன மகிமை உண்டாகும். மனவாட்டிகள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை
தேவன் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குள்ள உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். 3:19 வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம். நாம் நேசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிந்திக்கிற மற்றவர்களே அல்ல. யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை தான் நினைச்சுதான் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். நன்மைக்காய் தீமைக்காக அல்ல. யாரை அவர் நேசிக்கிறாரோ. இன்றைக்கு உலகத்துல அநேகர் தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சரீரத்தை பார்க்கும்போது நல்லாதான் இருப்பாங்க. ஆனா அவர்களை தேவன் இப்போது விட்டு விடுவார். 2வது மரணமாகிய நரகத்துல அவர்கள் எல்லாம் தள்ள போகக்கூடிய கூட்டங்கள். அதனால இப்ப அவங்கள ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஆனால் மனவாட்டியை சும்மா விட மாட்டார். எழுதுகிறார் மனவாட்டி அவர் எழுதினால் அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மானம் திரும்பும். எதிலே தேவனை விட்டு விலகி இருக்கிறாயோ அதிலிருந்து மனம் திரும்பிடு. நான் உன்னை நேசிக்கிறேன், என் மகனே என் மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். அப்ப யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தான் இதுதான் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியே. அப்ப மனவாட்டி வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு உலகம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை. ஆனால் மனவாட்டி என்ன செய்வாள்? வேதத்தை ஆராய்ந்து கொண்டே இருப்பாள். ஆகினால மனவாட்டிக்குள்ள நல்ல நல்ல குணம் நற்குணசாலியாயிருப்பார். படிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனவாட்டியுடைய குணம். பதினேழு 11 அப்போஸ்தலர் நடபடிகள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டண மன வாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வார்த்தையில் எழுதுவார்களா? ஆராய்ந்து பார்ப்பாங்க. அவ மனவாட்டி எதை ஆராயணும்? தினந்தோறும் வேதத்தை, செல்போன்களை அல்ல. சில வீடுகள்ல பார்த்தா என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் இருந்து பிள்ளைகள் வரையிலும் எல்லாரும் கையில ஒரு செல்போன் இருக்கும். எல்லாம் எழுதுவாங்க, அதுல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அத ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அதுல ஜீவன் இல்லை. இவர்கள் வேதத்தை வேத வார்த்தைகளை தெரிந்தாலும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம். எப்படி இருந்தாங்களா? நாற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு இருந்தாங்க. தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாங்க. அவ இன்றைக்கு மனவாட்டியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி என்ன செய்யணும்?
தினந்தோறும் எது ஆராயணும்? வேத வார்த்தையை. தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். வேதம் மாத்திரமே பரிசுத்த வேதாகமோ. செல்லுல வேதத்தை வார்த்தையை பைபிளுடைய வசனத்தை நிறுத்தி வச்சிருப்பாங்க. பிரசங்கம் பண்ணும் போது நினைச்சுவாங்க செல்ல பார்த்துடுவாங்க. அதாவது இந்த என்னது லேப்டாப்பா அதை வச்சுக்கிடுவாங்க, செல்ல வச்சுடுவாங்க, அதையும் வச்சுடுவாங்க. டக்டிக்னி அதை பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பரிசுத்த வேதம். இதுல சத்திய வார்த்தை மாத்திரமே இருக்குது. ஆனா செல்போன்ல நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதனால பிரசங்க விடத்துல செல்ல பார்த்துட்டு எப்படி பார்த்துட்டு லேப்டாப்ப பார்த்துட்டு பண்ணக்கூடாது. பரிசுத்த வேதாகமோ, இந்த பரிசுத்த வேதாகமோ இதுல பரிசுத்த ஆவினா எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரமே. ஆனா செல்போன்ல வார்த்தை நிறுத்திருப்பாங்க. அதுல பார்த்தா உலகம் உலகம் எல்லாம் அதுல இருக்கும். அதை தேவனுடைய சமுத்திரம் பண்ணுவோம், இது பண்ணக்கூடாது. பரிசுத்த வேதாகம் இதான் கர்த்தர் நம்ம மனவாட்டிக்கு பொறுத்துகிற பட்டயம். இந்த பட்டயத்தை தான் என்ன செய்யணும்? கையில் எடுத்துக்கொள்ளணும். நீதிமன்றுடைய கையில என்ன இருக்கும்? வார்த்தையின் பட்டயம். அவன் இந்த வார்த்தையின் பட்டயம் இதை கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். சில வாலிபர்கள், நிறைய வாலிபர்கள் என்றாங்க செல்லதான் கொண்டு போவாங்க. சில வாலிபர்கள் பைபிள கையில கொண்டு போறது, சின்ன பைபிள வச்சிருப்பாங்க, பையில போட்டுருவாங்க. அப்போ இந்த பரிசுத்த வார்த்தை படிக்கலாம். படிங்க. சங்கீத புஸ்தகம், சங்கீதத்துல ஒரு வசனம் படிங்க. சங்கீதத்துல 149 8ஆம் வசனம். 149 அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ இது சாஸ்திரிய எல்லா கிரியைகளையும் நறுக்கி போடும். இந்த பரிசுத்த வார்த்தை இருதயத்தில் இருக்கும்போது, சிந்தையில இருக்கும்போது, இந்த கம்ப்யூட்டர்ல இந்த வார்த்தை இருக்கும்போது, அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல வேற சிந்தனை நினைச்சாது வரவே வராது. எப்பவுமே இதே சிந்தைதான் இருக்கும். கம்ப்யூட்டர்ல பட்டனை அனுப்பிச்சாச்சுன்னா இதுதான் வரும். வேற உலகம் நினைச்சாது வரவே வராது. அப்போ நற்குணசாலி மனவாட்டி, அப்போ தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிக்குள் இந்த வார்த்தை தான் இருக்கணும். இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தைகள்ல என்ன இருக்குது? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6:68. அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனம் யாரிடத்தில் இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்குது. நித்திய ஜீவ வசனம், நித்திய ஜீவ வசனம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு போதுமானவர். அதுதானே? இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு போதும், வேற யாரும் தேவையில்லை.
ஒரு நாள் இங்க இருந்து பேருக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தேன். இப்ப உள்ள போட்டிருக்கேன் சேரு. அப்போ அந்த சேர்ல உட்கார்ந்துருந்தேன். அப்போ உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு ஒரு ஆள் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. நீங்க எந்த பங்குல உள்ள சாமியார் அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், சாமியார் கிடையாது, நான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் அப்படின்னு. அப்போ உடனே நீங்க அப்ப இயேசு கிறிஸ்து மாத்திரம் தானே விசுவாசிப்பீங்க? ஆமா, அவரை மாத்திரம் தானே விசுவாசிக்கலாம், அவரிடத்துலதான் ஜீவன் இருக்குது, அவரை மாத்திரம் விசுவாசித்தா போதும் அப்படின்னு இயேசு சொல்லிட்டாரு. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லது அந்தோனியர்கிட்டயோ யோசேப்புகிட்டயோ சூசேப்பர்கிட்டயோ மரியாதையோ வேண்டுதல் செய்ய வேண்டியது அவசியமே இல்ல. மரியாதை என்ன சொன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்க. உங்களுக்கு மரியாதைத்துல அன்பு இல்லை, நீங்க அன்பு வச்சிருந்தீங்கன்னா அவர் என்ன சொன்னா, அவர் என்ன சொன்னார் ஏற்றுகிறது அதன்படி செய்யுங்கள் தான் சொன்னார் அப்படின்னு சொல்ல. நீங்க மரியாதை வேண்டுதல் சொல்லி மரியாதை சொல்லிட்டா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. மாறியா திரும்ப ஆசைவை கேட்கறீங்க. மாறி கொஞ்ச நேரம் பார்த்தாரு, உடம்புல உங்களுக்கு அண்ணால இருந்தாரு, பேசுவாரு, கிளம்பி வந்துட்டாரு. அப்போ ஏற்றுகிறதுடைய வார்த்தை ஜீவனுடைய வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மனவாட்டி. மனவாட்டி இந்த இடத்துலயே. அப்ப சுந்தர் பிரதரை எங்க வச்சு சந்திச்சாரு ஆண்டவர்? பஸ் ஸ்டாண்ட்ல. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:48. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:48. புரட்சியாளர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் தான் என்ன செய்தாங்க? விசுவாசித்தாங்க. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ. அப்போ நம்மளை நித்திய ஜீவனுக்கென்று எதிர்த்து முன்குறிச்சிருக்கிறாரு. ஆகினால என்ன செய்யறோம்? நித்திய ஜீவனுடைய வார்த்தைய நாம் தியானிக்கிறோம். அப்ப நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்கள்? அவர்கள் மாத்திரம்தான் இதை என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. இயேசுவினுடைய வார்த்தை நித்திய ஜீவன் உள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வல்லமையை உடையது. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவார். எலியா, மோசே, தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்தாங்க? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின் கிட்டாங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்க. இன்றைக்கு சில தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சத்தியத்தை சொல்லியாச்சுன்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அது என்னது? கள்ள தீர்க்கதரிசிகள், நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள், அபிஷேகத்தை உடையவங்க இருந்தாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நினைச்சுவாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்போ வில்லியம் பிரன்ஹாம் தீர்க்கதரிசி அவர் 7வது சபையின் தூதர்.
உலகத்திற்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரையிலையும் பரிசுத்தாவினால் எழுதப்பட்ட வார்த்தையை இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் மனவாட்டிக்காக. அப்ப இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற யாரு? மனவாட்டி. படிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13 வரையிலும் படிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13 படிங்க. பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைத்து வரமட்டும் நான் சந்தேகிக்க மாட்டேன் என்றான். அனுப்பி அவனை அழைப்பித்தார். அவன் சிறந்த மேனியும் அழகிய கண்களும் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சாமுவேல் தைலக்கோலை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். மற்றவர்களுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளல. இவன் தானா இவன் தானா இவன் தானான்னு கேட்டான். கர்த்தர் இவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கடைசி பையன். அப்ப அந்த கடைசி பையனாகிய தாவீத தேவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அவனை தேவன் அபிஷேகித்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பையனை தாவீதை தேவன் அபிஷேகித்தார். மற்றவர்களை என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளல. அவங்களுக்குள்ள தாவீதை தேவன் தெரிந்து கொண்டது. அப்போ ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தா 10 பேர் அங்க பேருவாங்க அப்படின்னு கிடையாது. ஏத்துக்கிறது எத்தனை பேர குடும்பத்துல தெரிந்து கொண்டாரோ அவங்க என்ன செய்வாங்க? அவங்கதான் ஏற்றுக்கொள்ளப்படுறதெல்லாம் போக முடியும். அவங்கதான் ஏற்றுக்கிறதுக்கு சாட்சியா இருக்கு. அப்போ தேவனால் தெரிந்து கொண்டவனை தேவன் என்ன அபிஷேகம் பண்ணினார். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி. இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை பெரிய போர் வீரனாக எடுத்து நிறுத்தினார். ஆடு மேய்த்தூண்ட தாவீத பெரிய ஒரு போர் வீரனாக தேவன் எடுத்து நிறுத்தினார். அடுத்த ராஜாவாக எடுத்து நிறுத்தினார். பெரிய கோலியாத்து. இந்த பெரிய கோலியாத்து வார்த்தை கேட்ட உடனே சவுல் எழுதுதான் நடுங்குதான். சவுல் ராஜாவுக்கு நடுக்கும். படிங்க, இஸ்ரேலர்கள் அனைவருக்கும் நடுக்கும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 17, 11. 1 சாமுவேல். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்போ சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு எழுதினார்களா? கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். போன வாரம் பார்த்தோம் 12 பேர்ல 10 பேர் என்ன செய்தாங்க? பெரிய ராட்சஸ் பிரதி உள்ளவர்கள் அங்க இருக்கிறாங்க அப்படி பயந்து நடுங்கினாங்க. 12 பேர்ல 2 பேர் தான் நினைச்சுதாங்க தைரியமா இருந்தாங்க. அப்ப 20 லட்சத்துல எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருந்தாங்க? 2 பேர். 20 லட்சத்துல 2 பேர்
2 பேரை தேவன் தெரிந்து கொண்டார். 20 லட்சத்துல 2 பேர். அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்தாங்க? தைரியமா இருந்தாங்க. அப்போ இங்க சவுலெல்லாம் நடுங்குதான். பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன சொன்னா? அவன் எவ்வளவு உயரமா, அவன் உயரம் எவ்வளவு? என் 4வது வசனம் படிங்க. அதே 17:4. ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவில் நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானும். 6 முழமும் 1 ஜானும். அப்ப எத்தனை அடி வந்தாச்சு? 6 முழம். அப்ப 1 அடி 1 முழம் 1 அடி வரும்ல? அப்படிதாங்க. அப்ப 9 அடியும் 1 ஜானம். 9 அடி உயரமும் 1 ஜானம். இவ்வளவு உயரம். பெரிய பாடி பில்டர். அவன் என்ன சொல்லலாம் பாருங்க. இத்தாசனம் சில இருந்து படிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தர் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையில கேட்டா உடனே ஆச்சரியம் படுத்திருங்க. 10ஆம் வசனத்தையும் இன்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுதல் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். இவனோட உயரத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தாவீது உயர்த்த, தாவீது என்னத்தை பார்த்தா? எனக்குள்ள தேவன் அபிஷேகித்திருக்கிறார் என்னை. இவனுக்குள்ள இந்த 9 அடி 1 ஜான் உயரமான இந்த கோடியாத்துக்குள் தேவனுடைய அபிஷேகம் இல்லை. எனக்குள் இருக்கிறது தேவனுடைய அபிஷேகம். ஆகையினால தாவீது என்ன செய்யல? கோலியாத்திலிருந்து பயப்படல. சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம் வெளியில வந்துட்டு. சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம் என்னாச்சு? வெளியில வந்துட்டு. தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாம போனான். அபிஷேகத்தை இழந்து போனான். இப்ப சாது பயமுறுத்தது. அதுக்கு முன்னால என்னதான் நடுங்கி நிற்கிறான். நடுக்குதான் பயம். ஏன்னா அவனுக்குள்ள என்ன கிடையாது? அபிஷேகம் இல்லை. சில சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆளுக்கங்க இந்த மாதிரி எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் ஊர்ல இருந்த வீட்டுல இந்த மாதிரி வந்து கழுத்த அமைச்சிட்டு தப்புதான் போட்டு காலையெல்லாம் அசைக்க முடியாம கட்சி போட்டு திரும்ப அந்த இடத்துல ஒருத்தல இருக்கிறதுக்கே பயப்படுவாங்க. தேவனுடைய அபிஷேகம் இல்லாததுனால சாஸ்தி என்ன செய்வோம்? பயம் இருக்குமா?
இந்த சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் என்ன செய்தாங்களா? பயந்தார்கள். ஆனா தாவீதோ பயப்படவில்லை. தாவீது பயப்படவில்லை. பாருங்க 33ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சவுல் 32ல இருந்தே படிங்க. 32ல இருந்து. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு என்ன செய்தேன்? நான் யுத்தம் பண்ண. பாருங்க, சின்ன பையன், பெரிய சேனைகள்லாம் நடுங்கி கொண்டு இருக்குது. சின்ன பையன் தாவீது சொல்றா, நான் இருக்கிறேன் போய் யுத்தம் பண்ணுகிறேன். தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றார். அப்போ சவுல் பயமுறுத்துகிறான். ஆனால் தாவீது பயந்தானா? பயப்படல. ஒரு வித சிங்கம் கரடியும் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது வந்து ஆடை கவ்விக்கொண்டது. நான் அந்த சிங்கத்தை நினைக்கிறேன். சிங்கத்தின் வாயிலிருந்து ஆடை, கரடி வாயிலிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து ஆடுகளை தப்பிவிட்டேன். அது என் மேல் பயம்போது அந்த ஆடையை எப்படி தெரிகிறேன்? ஆடை கொன்று போட்டேன். அப்போ யாரை பிடித்து அடித்து கொண்டு போட்டேன். அப்ப அதுக்கு ஒப்பனையாக தான் இந்த கோலியாத்து இருக்கிற. அதுக்கு ஒப்பனையாக. ஆயினால் கோலியாத்தை கண்டு நீங்கள் நடுங்க வேண்டும். அப்போ ஸ்தாபனங்கள் நடுங்கும். ஐயோ, நாளைக்கு என்ன ஆகும் தெரியலையே. உலகம் அறிவிப்பு கொடுத்திருக்குது, நாளைக்கு பயங்கரமான மழை வரப்போதான், பயங்கரமான புயல் வரப்போதான் அப்படின்னு அறிவிச்சிருக்குத. 21, 23, 24, 25 சொன்ன. அப்ப பயங்கரமான புயல் தமிழ்நாட்டில் வரும்போது, தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு பயங்கரமான மழை வரும்போது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார்கள். என்ன நடக்க போகுது என்று தெரியலையே அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் மனவாட்டியாகிய நாம் என்ன வேண்டாம்? பயப்பட வேண்டாம். நமக்குள் இருக்கிறவர் யாரு? உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு பெரிய புயல் வரட்டும், எவ்வளவு பெரிய மழை வரட்டும், ஆனால் மனவாட்டியை எது செய்யாது? ஒன்றுமே செய்யாது. எவ்வளவு மழை இருந்தாலும் மனவாட்டி கண்டு பயப்படவே வேண்டாம். எவ்வளவு மழை பெய்யும், ஒருவேளை அவிசுவாசி வீடு இடிந்து விடலாம், ஆனா மனவாட்டி ஒன்னும் செய்யாது. பாதுகாக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் மனவாட்டி எது என்று பயப்பட வேண்டாம். பயப்பட மாட்டேன். ஒவ்வொரு நாளும்
செய்யல, பயப்படல. எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் சரி, மனவாட்டி பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. தாவீது ஏன் பயப்படவில்லை? அவனுக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். 1 அதிகாரம் 7 வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையின் பலப்படி 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். மனவாட்டிக்கு பயமுள்ள ஆவியை தேவன் தரல. எதையும் கண்டு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்? மனவாட்டிக்குள் இருக்கிறவர் பெரியவர். கோலியாத்துக்குள் இருக்கிறவர் பிசாசை காட்டிலும் மனவாட்டிக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அதனால்தான் தாவீது சொன்னான் 1 சாமுவேல் 17:36, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அந்த சிங்கத்தை அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவைகளில் ஒன்றை போல் அவன் இருப்பான். அப்போ அந்த சிங்க கரடியை ஒப்பானதான் இவன். அதுக்கு ஒன்றே போலதான் இவன் இருக்கிறான். இவனை என்ன செய்வேன், ஒரே குள்ளாங்கல்னால என்ன செய்வேன், கொன்று போடுவேன். அவனுக்குள்ள விசுவாசம். அப்ப தாவீது நம்ம சொல்லதை கேட்க மாட்டாமலுக்கு அவன் அவனுடைய இதிலேதான் வைராக்கியத்துலதான் இருக்கிறான். சரி நினைச்சு அவன் கேட்க மாட்டான். அடுத்தவர் திரும்ப விட்டானா சாவுலு. இது சாவன உபதேசத்துக்கு ஒரு உதாரணம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். படிக்கலாம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 39 வசனம். அவருடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து 38 இருந்தே படிக்க. தாவீது தன் வஸ்திரங்களை உடுத்துவிட்டு தாவீது தன் வஸ்திரத்தை உடுத்து விட்டு வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலையின் மேல் போட்டு கவசத்தை அவனுக்கு கற்பித்தார். அவனுடைய பட்டயத்தை தாவீது வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அவனுக்கு அதில பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, என்ற அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை என்ன செய்தான், கலைந்து போட்டான். சாவன உபதேசத்தை கலைந்து போட்டான். பிறகு அந்த அவனை இது பண்ணி கடிச்சதை கட்டிக்கிட்டு சரி. அப்போ தாவீது, உன்னுடைய உபதேசம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய உபதேசம் உன்னுடைய போதனை எனக்கு வேண்டாம், எனக்கு கர்த்தர் கற்பித்த போதனை எனக்குள் இருக்குது, அது எனக்கு போதும். உன்னுடைய போதனை எனக்கு தேவையில்லை, அதை கலைந்து போட்டான். ஸ்தாபன உபதேசம் எனக்கு வேண்டாம், சத்தியத்தை இலகுவா இருக்கிற ஸ்தாபன உபதேசம் எனக்கு வேண்டாம், சத்தியத்தை வெளியே தள்ளி இருக்கிற ஸ்தாபன உபதேசம் எனக்கு வேண்டாம் என்று அதை கலைந்து போட்டான். அவன் ஒரு
உள்ள 5 கல் எடுத்தா எத்தனை கல்லை கொண்டு வீழ்த்தினா? ஒரே கல். அந்த ஒரே கல் எதை குறிக்கிறது? ஒரே தேவன். அப்ப 5 கல் எடுத்தா 5 என்றால் என்னது? கிருபை. அவ 5 என்றால் கிருபை. பெதாஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல எத்தனை மண்டபம் இருந்துச்சு? 5 மண்டபம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதுல இப்ப போல அதுல ஒரு செய்தி, பெரிய செய்தி இருக்கு. அது 5 என்றால் கிருபை. அப்ப அந்த கிருபைக்கு முன்பாக குள்ளர்கள், செவிடர்கள், ஜப்பானிகள் எல்லாம் வந்து இருந்தாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள. 5 என்றால் கிருபை. அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவர் என்பதை தாவீது அறிந்திருந்தார். கிருபை உள்ளவர் ஒரே தேவன். இந்த ஒரே கல்லை கொண்டு எரிச்சுதான் கோலியாத்தை வீழ்த்தினான். பட்டை தடுத்து அவனுடைய தலையே வெட்டிட்டான். அவனுடைய சேனைகள்லாம் என்ன இது? ஐயோ, நம்முடைய வீரனையே வீழ்த்திட்டானே, நம்மள அந்த பையன் விடுவானா அப்படின்னு சின்ன பையனுக்கு பெரிய படையா ஓடி விட்டது. அதே போல மனவாட்டியாகிய நாம் ஒரு மனவாட்டிக்கு முன்பாக எத்தனை கோடி சாட்சிகள் வந்தாலும் சரி என்ன முடியாது, நிற்கவே முடியாது. ஒரு தூதன் 1,85,000 பேர் அணியுதா கொஞ்சம் போச்சா? அப்படிதானே? படிக்க பாப்போம், ஒரு வசனம் படிக்க. 2 ராஜா 19ஆம் அதிகாரம் இருங்க பாப்போம். 2 ராஜா 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சமாளிப்பது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை ஒரு தூதன் வந்து எத்தனை பேரை கொண்டு போட்டா? 1,85,000 பேர். எச்சேக்கியா ராஜாவுக்கு விரும்பாந்த 1,85,000 பேரை ஒரு தூதன். அப்ப தூதர்களை தேவன் அவருடைய தூதர்களை எதுக்காக வைத்திருக்கிறாரா? படிக்க பார்ப்போம். எபிரேயருக்கு வாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வாருங்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரத்துல கடைசியில படிங்க 2 வருஷம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் 14ஆம் வருஷம். என் இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக, என் இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? யாருக்கு? மனவாட்டியாக நமக்கு பணிவிடை செய்ய தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். போலீஸ் பாதுகாவல், பாடி பில்டர் பாதுகாவல், மிலிட்டரி பாதுகாவல், கருப்பு முனையா அது கருப்பு முனை பாதுகாவல். இது மனவாட்டிக்கு தேவையில்லை. மனவாட்டிக்கு பாதுகாவலுக்கு யாரை வச்சிருக்கிறாரா? பணிவிடை ஆவியாகிய தேவ தூதர்கள் நமக்கு பணி செய்ததற்காக வைத்திருக்கிற, நம்மளுக்கு பாதுகாக்க, நமக்கு பணிவிடை செய்ய, மனவாட்டிக்கு பணிவிடை செய்ய தேவ தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். மனவாட்டிக்கு அதே வசனத்தை மறுபடியும் படிக்க கடைசி வசனத்தை சுதந்திரிக்க போகிறார். சுதந்திரிக்கிறவங்க யாரு? மனவாட்டி. உலக ஸ்தாபனம் அல்ல, சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிற
ஸ்தாபனைகள் அல்ல, தேவனோ தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி. மனவாட்டிக்கு தான் ரட்சிப்பு. நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளால் இருக்கிறார்கள் அல்லவா? அவங்க எல்லாரும் யாரா? பணிவிடை ஆவிகளால். பணிவிடையின் ஆவிகள். வாழ்க்கை நமக்கு மனவாட்டிக்கு பணிவிடையின் ஆவிகள். அப்போ மனவாட்டிக்கு பணிவிடை ஆவியாய் இருக்கிறது யாரு? தேவ தூதர்கள். தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் மனவாட்டிக்கு பணிவிடையாய் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி ஆகையினால் ஏதையும் குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். பூரா முடியாது உங்களுக்கு. நான் இதே இன்னைக்காவது பூரா முடிச்சதான்னு பார்த்தேன். இன்னும் பாதிக்குள்ளதான் வந்திருக்கு. இந்த பாதி கூட பூரா முடியல, நேரம் ஆயிடுச்சு. சரி, இதோட நம்ம முடிச்சிருவோம். அம்மா என்ன அப்படின்னா, ஒன்னு ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த செய்தியா 1.5 மணி நேரம் 1.25, சில செய்தி 2 மணி நேரமா ஆகும். முடிச்சிடலாம் இங்க நேரம். சரி, அதனால நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால்தான் நாம் இங்க தெரிஞ்ச தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த எலியா அவனுடைய சால்வையை யார் மேல கொண்டு போட்டான்? எலிஷா மேல. எத்தனையோ ஜனங்க யாரு விழுந்துட்டு தான் இருக்காங்க. யார் எலிசா மேல கொண்டு போட்டான்? எலிசா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இதை நம்ம பிறகு பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனா இதுல போன இன்னும் நிறைய இதே செய்தியில தான் கூட வருது. ஆமா ஆமா எல்லாத்துக்கும். சரி, அப்போ நாம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை தியானிக்க முடியாத பெரிய கிருபை தேவன் செய்தார். அவருடைய வார்த்தையிலே தியானிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் கிருபை செய்திருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி நான் சத்தியத்திலே இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு வருகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியை உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நேற்று அவர்களை எங்கே கொண்டு வருகிறார்? சத்தியத்துக்குள், சத்திய வார்த்தைக்குள் கொண்டு வருகிறார். எங்கே இருந்தாலும் சரி சத்திய வார்த்தைக்குள் கொண்டு வருகிறார். ஏனென்றால் சத்திய மனவாட்டிக்கு மாத்திரமே, மனவாட்டி அல்லாதவர்களுக்கு அல்ல. ஆயினால் மனவாட்டி எங்கே இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னால அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாளருடைய ஜீவ புத்தகத்தில் மனவாட்டி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி ஏவத்தினுடைய ரத்தத்துக்குள் மறைக்கப்பட்டு இருக்கிறார். மனவாட்டி தான் அந்த சத்தியத்தை ஏற்றுக் கொள்வார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், உலகத்தாருக்கு அல்ல.
உலகத்தார் சத்தியத்தை புறமே தள்ளிவிட்டார்கள். சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்துவை வாசலை விட்டு வெளியே தள்ளிவிட்டார்கள். மனவாட்டி மாத்திரமே சத்தியத்தை இதயத்துக்குள் வைத்திருக்கிறார். மனவாட்டி சாவனத்தார் இதே சத்திய வேதத்தை வாசித்த போதிலும், இதே சத்தியத்திற்கு பிரசங்கித்த போதிலும் அவர்களால் இந்த சத்தியத்தில் உள்ள வெளிப்பாடை அறிந்து கொள்ள முடியாது. இதே பைபிள தான் எடுத்து வாசிக்கிறாங்க, இதே பைபிள தான் வச்சு பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சத்தியத்தை அவர்களுக்கு போதித்தாலும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி அடிக்காத பேதையா இருந்தாலும் சரி, அடிக்காத பேதைகளையும் தேவன் ஞானியாக என்ன செய்கிறாரா? மாற்றுகிறார். ஞானம் எந்த உலக ஞானம் அல்ல, பரிசுத்த ஆவிக்கிற வரத்துல ஞானம் ஒன்று வரலாம். அப்போ ஒரு ஞானம் உள்ள தேவன் ஒருவரே ஞானம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மனவாட்டிக்கு அந்த ஞானத்தை தருகிறார். ஞானம் உள்ளவன் சிந்திக்க. அப்போ மனவாட்டி அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வர போகிறார். மனவாட்டி அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் பரலோகத்தை தன்னுடைய ஸ்தானத்திலே எழுந்து, பரலோக சிங்காசனத்தை விட்டு எழுந்து மத்திய ஆகாயத்திலே வருகிறார். மனவாட்டியை அழைத்து செல்ல தேவான் இயேசு கிறிஸ்து எப்படி காண்கிறான்? வல்லமைக்கு வலது கரம் என்ற வல்லமை. வல்லமை இல்லை, என்ன செய்தாரா? நின்று கொண்டு இருக்கிறார். அப்படிதானே? நின்று கொண்டிருக்கிறார். மனவாட்டி அழைத்து செல்ல சிங்காசனத்தை எழுந்து வருகிறார். மத்திய ஆகாயத்துக்கு நம்மளை மத்திய ஆகாயத்துக்கு அழைத்துக் கொள்கிறார். மனவாட்டியை சந்திக்க நம்மளை அங்கே மத்திய ஆகாயத்துக்கு அழைத்துக் கொள்கிறார். அங்க ரேபேக்காள் ரேபேக்காளை சந்திக்க அங்கே வனாந்தரத்துக்கு வந்திருந்தான். ரேபேக்காளும் தன்னுடைய வீட்டை விட்டு ஒட்டகத்தில் சவாரி இருந்து மணவனாகிய ஈசாக்கை சந்திக்க போகிறார். அந்த இடத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலே சந்திப்பு ஏற்படுகிறது. அப்போ மணவாட்டி சென்று எந்த இடத்துல சந்திக்க வேண்டும் மணவாளனை என்று உலக தோற்றத்துக்கு முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகினால் அவர் மத்திய ஆகாயத்துக்கு வருகிறார், நம்மளை மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இதை தியானிக்க எல்லா கவலைகளும் மறந்து ஓடி காற்றில் பறக்கிற பஞ்சை போல் எல்லா காரியங்களும் பறந்துவிடும். காற்றுக்குள் இருக்கிற மனவாட்டி எல்லா நேரத்திலும் வார்த்தைகளை சந்தோஷமா ஒரு நினைத்திருப்பார். ஹல்லேலூயா! எங்கள் பரிசுத்தமான தேவனே, உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம் அப்பா.
பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை மறுபடியும் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் சமயத்தை கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை கேட்காமலே புறக்கணித்து விட்டு பூமியை விட்டு கடந்து போய்விட்டார். எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுவதும் மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மனவாட்சியோ உங்களுடைய சத்தியத்துக்குள் மகிழ்ச்சியாய் என்கிற சத்தத்தோடு இருக்க நீ கிருபை செய்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கோயில்ல சார்வருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. கோயில்ல சார்வருடைய ஊழியத்தை ஆசீர்வதி. அவர்கள் வாகனத்தில் போகும்போது வரும்போதும் இன்னும் அழுவக்கடவுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். சுந்தராஜ் பிரபுடைய குடும்பங்களை ஆசீர்வதி. வாலிப மகனை ஆசீர்வதி. சிஸ்டரை ஆசீர்வதி. சுந்தராஜ் பிரபுடைய கர்த்தாவே ஊழியத்தை செய்த ஊழியத்தை ஆசீர்வதி. வாகனத்தில் போகும்போது வரும்போதும் வாலிப மகனும் வாகனத்தில் போகும்போது வரும்போதும் இரவும் பகலும் முன்னும் பின்னும் அழுவக்கடவுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. சாருடைய மகன் மகள் எல்லாரும் வாகனத்தில் போகும்போது வரும்போதும் இன்னும் பின்னும் அழுது பக்கம் எடுத்து பத்தினுடைய பிரச்சனை கூட இருக்கட்டும். பால்ராஜ்வருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. அவர்கள் குடும்பத்திலே முன்குறிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்தார்கள். பால்ராஜ் பிரதரை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மருமகள் பிள்ளைகள் பேரன்பேற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சிறு பையன் தர்மராஜ் என்ற அந்த மகனுடைய குடும்பத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். படிக்க நல்ல ஞானத்தை கொடு. ஹல்லேலூயா. இந்த கார்களை ஓட்டி கொண்டு வந்த டிரைவர் அவர்கள் குடும்பத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற விவசாயத்தை ஆசீர்வதியும். வாகனத்தை ஓட்டி செல்லும் போதும் என்னமில்லை அழுதுபக்க பிரச்சனை கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. அதே அநேக குளத்திலே மார்வால் உள்ளபடியாக செய்தி இல்லை வருஷம் குளங்கள் இன்னும் பெருகாமல் இருக்கிறது. அந்த குளங்களும் மறுவாழ் விழ வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா டேமுகளும் நிரம்பட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த உலகத்தில் முன்குறிக்கப்பட்ட மனவாட்டிக்கு எந்த பாதிப்புகளை ஏற்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறீர். அதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். மனவாட்டி எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மனவாட்டிக்கு உதவியாக நீர் தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர்தாமே என் மனவாட்டிக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறீர். கொடா கொடி மனவாட்டியை ஒவ்வொரு நாளும் மறுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தையில கேட்ட யாவரையும் ஆசீர்வதி. வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருந்து ஆட தினமும் வருகைக்கு எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். ஆத்மா சரித்து உங்களுடைய கருத்து வைத்து பாதுகாத்து துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.